நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாமல் குழப்பத்தை கொடுத்துக்கணும். அப்போ இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்போ இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சரி சிம்ம ராசிக்கார பாருங்க, எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். எப்படி எதுலேயுமே சரி ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எப்படி பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எது நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒரு ஒழுக்கமான குணமும், பயங்கரமான ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த சிம்மம் மட்டும்தாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்றதுல பின்வாங்க மாட்டாங்க. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க. தான் சிம்மம். எது வந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணங்களும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தாங்க. எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே நிறைய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பது வரக்கூடிய 2026 எப்படி இந்த வரக்கூடிய 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது? இந்த வருஷத்துல ஒரு புதுசு அதிசயம் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லா கிரகமும் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப சனி பகவானா சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவானா குருடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகுனா ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேதுனா கேது நட்சத்திரத்துல போறாரு. ஏன்னா இது எல்லா விதமான ஒரு யோகத்தை ஒரு சில பேருக்கு டக்குன்னு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுரும். எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அந்த அஷ்டம சனினால தானே எல்லாரும் தடுமாறுறாங்க. ஏன்னா சூரியன் சனி பகைக்கிறாங்க. அதுவும் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ராகு கேது 2ல் ராகு, உங்க ராசியில கேது, அடுத்து 7ல் ராகு. இதுவும் ஒரு குழப்பத்தை கொடுத்து நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. சிம்மம் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் சிம்மம் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த கேது வந்தால் குழப்பி விட்டுருவார். இந்த வருஷத்துல பாருங்க எந்த கிரகமும் மாறல, அதே அமைப்புல தான் இருக்கிறாங்க. ஆனா குரு மட்டும் ஒரு தினத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. மற்ற எல்லா கிரகம் இருக்கு. ஏன்னா இருந்தாலும் இதுல என்ன விசேஷம் தெரியுமா? யாரெல்லாம் சனி போகும் நல்லா டைம் மட்டும் பக்காவா இருந்துச்சு. இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. 9ஆம் இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. எப்படி அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அவர் நேராக பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியான நேரம். சனியும் குருவும் நல்லா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்காரு. ஏன்னா உங்கள் நட்பு கிரக வீட்டில் தான் இந்த சனி பகவான் போய் உட்காந்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பயங்கரமான ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் உங்களுக்கு யோகத்தில் இருக்குது. உபஜயஸ்தானத்தில் யார் தெரியுமா? குரு பகவான். லாபத்தில் உபஜயஸ்தானத்தில்
குரு பகவானும் திரிகோணஸ்தானத்தில் அந்த ராகு கேதுவும் நல்லா பாருங்கள். 1ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லா போனால் தான் திரிகோணஸ்தானமாக 1, 5, 9 தான் திரிகோணஸ்தானம். 1ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேந்திர யோகத்தில் இந்த ராகு பகவான் உட்காந்துருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துல மட்டும்தான் சனி பகவான் இருக்கார். மற்ற எல்லா கிரகம் உங்களுக்கு ஃபேவரைட்டாக இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சும்மா கேளுங்களே, சிம்மத்தை மட்டும் சும்மா கேளுங்க. ஒன்றும் இல்லை, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில், உத்தியோகம், கணவன், மனைவி, கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஷிப், இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அம்சம் கேட்டு பாருங்க. ஜூன் மாதத்துல சொல்லுவார். ஆமாம் இருந்துச்சு. மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனீங்க கேட்டு பாருங்க. இருந்துச்சு. ஏன்னா இதை மறுப்பே சொல்ல முடியாது. சிம்மத்தை பொறுத்தவரை எனக்கு கடன் இருக்குது, பகை இருக்குது, வேலை உதவி தடை இருக்குது, நண்பர்கள் கூட பிரச்சனை இருக்குது, சரியாக அமையலை, ஒரு வம்பு வழக்கை பார்த்தேன், ஒரு கோர்ட்டு கேஸை பார்த்தேன், இப்படிங்கிற வார்த்தை நிறைய சொல்லுவாங்க சிம்மத்தை பொறுத்தவரை. ஒரு நிம்மதி இல்லைங்க சிம்மத்தை பொறுத்தவரை. அடுத்து கேது பகவான் பாருங்கள், அவர் சுக்கிரனோட சாரத்தில் போனாரா, அப்படி குழப்பி விட்டு ஆசையை தூண்டி விடுறாரு. ஆனால் அது நடக்கலையே. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, தான் சரியாக வரலையே. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, சரியாக வரலையே. கையில் பணமே நிற்கலையே. ஒப்பனை சொல்கிறேன், 4 மாதம் கையில் பணமே நிற்கலையே. சேமிப்பு இல்லை, எல்லாமே செலவை தானே போய்கிட்டு இருக்கு. வர விட செலவுகள் டபுளாக இருக்கு. உடம்பு ஆரோக்கியம், தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு வந்துச்சு. எல்லாம் சிம்மத்திற்கு கேட்டால் அப்படி சொல்லுவார், படிப்படியாக சொல்லிகிட்டே போவார். எனக்கு எப்போ தாங்க அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற கேள்வியோட கேட்பாங்க நிறைய பேர். எப்போ தாங்க எனக்கு நிரந்தரமாக நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலையே எனக்கு கிடைக்காதா, இப்படி வருஷம் கூட நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, தொழில்நுட்பத்தில் இது மாதிரி ஒரு தடங்களை பார்த்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க, சிம்மம் தாங்க. நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க சிம்ம ராசிக்காரன். இனிமே தான் இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியே வருது. இனிமேல் தடங்களை தூக்கி போடுங்க. யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்மா கொடுப்பார். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் சிம்மம் யோசிங்க. உங்கள்கிட்ட தைரியம் இருக்க, ஏன் நீங்கள் கோலை மாதிரி ஒதுங்குறீங்க? உங்களால் முடியுங்க. 2026 ஒவ்வொன்றும் உங்களால் ஜெயிக்க முடியும். இதை மட்டும் நம்பிக்கை வச்சு என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோயிலுக்கு போனால் என்ன செய்யலாம், இதை மட்டும் கரெக்டாக மூவ் பண்ணி ஆட்டிங்க, கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். முதல் பலனே சொல்கிறேங்க, சனி பகவான் யாருக்கு நல்லா இருக்கோ, வேலை கிடைக்காதா, வெளிநாட்டில் உள்ளவங்க சூப்பர் வேலை கிடைக்குங்க. நான் சொல்கிறேன், வெளிநாட்டை வெளியூர் உள்ளவங்க பெரிய லெவலுக்கு போவாங்க. வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தை சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறால் திடீர் வருமானத்தை, வேலை உத்தியோகஸ்தானத்தை கன்னி ராசி அவர் பார்க்கறனால வேலை உத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை, வெளிநாட்டிலேயே வெளியூரில் இங்கே வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அப்படியே குரு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ கண்டிப்பாக வேறு கண்ட்ரி விட்டே கண்டிப்பாக நிறைய பேர் விசா பிரச்சனை இருக்குது. விசா பிரச்சனையும் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுலையும் ஒரு வழக்கு பிரச்சனை இருக்குது. அது இப்போ கிடைக்கும் பாருங்கள். இந்த 2026 எந்த பேங்கில் போய் லோன் கேட்டு பாருங்கள். நீங்கள் லோன் கிடைக்கலாம் என்னென்னு திருப்பி கேளுங்க. கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும். எப்படி லோன் சேங்ஷன் ஆகும்? ஏன்னா லோனுக்கு அதிபதி புதன். எப்படி கடன் வழக்கு எல்லாம் புதன் தான் அதிபதி. அப்போ அவர் எங்கே பார்க்க 2ஆம் இடத்தை சனி பார்க்குறப்ப லோனை கண்டிப்பாக கொடுத்துருவார். உடம்பு ஆரோக்கியத்தை ஹெல்த்தில் நீங்கள் கவலையே படாதீங்க. சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தது. அப்போ உடம்பு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு மருத்துவ செலவும் உங்களுக்கு இல்லை, தீந்துரும் பார்த்துங்க. அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை, மருத்துவ செலவு இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்காவாக அமையுது பார்த்துங்க. தந்தை தாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நிறைய வெளிநாடு வெளியூர் போகிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி போனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு மருத்துவ செலவு குறையும். திருமண வாழ்க்கை ரொம்ப பிரேக். இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளை, எவ்வளோ நல்லாயா அலையிறது பொண்ணு மாப்பிள்ளை, திருமணம் எனக்கு நடக்கவே மாட்டேது, நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் நிவர்த்தியாகலை, என்ன தான் காரணம் அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க திருமண வாழ்க்கை. ஆனால் இப்போ திருமணம் நடக்கும். குரு மட்டும் நல்லா இருந்துட்டார்னா அவர் சுயசாரம் வாங்கி எங்கே பார்க்குறாரு தெரியுமா? 7ஆம் இடத்தை பார்க்குறால இங்கே திருமணம் கை கூடி வரும். குழந்தையோ திருமணம் ஆனவுடனே குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். ஏன் குழந்தை கிடைக்கும்? 11ஆம் இடம் குரு 5ஆம் இடம் உபசேசத்துலேருந்து குரு பார்க்குறாருங்க. குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. குழந்தை பாக்கியம் நிறைய சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாத ஆளே இல்லை. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, இடபூமி சொத்து எல்லாமே வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராகு எது இருந்தாவே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பிறகும்போது. இப்போ அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க. வீடு சொத்தோ, அப்பாவோட சொத்து, அம்மா சொத்து, ஏதோ ஒரு வழக்கு போயிருந்தா அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காம. ஏன்னா 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். யார்? சனி பகவான். இடம் பூமி சொத்து சார்ந்தா பார்க்குறாரு. இப்போ எடுங்க லாட்ரியோ. எத்தனை இருக்குது ஆசை இருக்குது ராஜா?
ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து இப்போ லாட்ரி வருங்க டபுளாக அடிக்கும், ட்ரிபிளாக அடிக்கும். 11 குரு சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் ராசியான எண்ணு, உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன எண்ணு, இதை மட்டும் பார்த்து எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகம் முப்படும் வெற்றி நிச்சயம். மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அரசியலில் இருப்பாங்க, அடுத்து பார்த்தா கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, இரும்பு வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த துறையில் போடுறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சிம்மத்தை பொறுத்தவரை மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரமாக பக்காவை இது பார்த்துங்க. நல்ல ஒரு வெற்றி மட்டும்தான் வரும், தோல்வி வராது ராஜா. சிம்மத்தை பொறுத்தவரை இந்த 4 கிரகம் மட்டும் ஜாதகம் நல்லா மட்டும் இருக்கணும். இந்த 2026 மட்டும் பாருங்கள், ஜேஜேன்னு கொண்டாடுவாங்க 2026. இப்போ நட்சத்திர படங்களை போகுமா, முதல் நட்சத்திரம் என்னங்க வருவதில் மக நட்சத்திரம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி யாரையும் யோசிக்க முடியாது, தனிமையை விரும்புவாங்க. என் வழி தனி வழி, என்னை விட்டுரு, நான் என் ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பேன். எதுலையுமே அஞ்ச மாட்டாங்க, அஞ்சாத நெஞ்சம் மக நட்சத்திரங்க. தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே இருக்கும். 2026 இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க, ஒரு குழப்பம், மருத்துவ செலவு, விரைய செலவு, வேலை உதவி தடை, கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தம், கூட்டாளிட்ட பிரச்சனை, நண்பர் எதிரியாமாறாங்க, இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ஒரு தடுமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். பொருளாதார வருமான இன்கமில் ஒரு சேமிப்பு இருந்திருக்காது, ஒரு செலவை நிறைய பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வேலை அனுகூலம் இல்லை, மேலதிக பிரச்சனை எல்லாமே, தொழிலில் ஒரு பிரச்சனை எல்லாமே, தடங்களை நிறைய பார்த்தீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இனிமேல் 2026 சூப்பராக இருக்குது. ஜாதகம் எடுத்து மட்டும் பார்த்துங்கன்னா பக்கவான கிரகம். ஏன்னா அவருடைய சுயசாரத்தில் மார்ச் மாதம் 29 அதுக்கப்புறம் போப்பாரு. அப்போ வீடோ, இடமோ, பூமியோ, சுப செலவோ, சுபகாரியமோ, நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றமோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, மருத்துவ ஃபீல்டில் ஜெயிக்கிறதோ, கெமிக்கல் ஃபீல்டில் ஜெயிக்கிறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம். எப்படி இதுலேயுமே ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், ஒரு கற்பனையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுங்காக பார்க்கணும். அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, எந்த வேலை தான் அது ஒழுங்காக பாருங்கள், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நல்ல திறமையான குணமும், டேலண்டான நல்ல ஒழுக்கமான குணமும், நல்ல கற்பனையான குணமும், நல்ல கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பூரத்தில் பிறந்தவங்க. இனிமேல் தான் பூர்ணத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியாக வருது. இனிமேல் தோல்வியே கிடையாது ராஜா. பூரணத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், இனிமேல் தோல்விங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வராது. என்ன காரணம் சொல்லுங்கள்? சுக்கிரபான் இதுக்கு நீசமாக இருக்குது. 3 மாதம் போடுங்க, புளிஞ்சு விட்டார். வேலையும், தொழிலையும், உத்தியோகத்தையும், வருமானத்தையும் எல்லாமே தரங்களாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2026 எல்லாமே வெற்றியாக மாறும். நினச்ச வேலை கிடைக்கும். ஆனால் வேலை உத்தியோகம் இப்போ மாற போகிறீங்க. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வெளிநாடோ, இடமோ, ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. கண்டிப்பாக நல்லதாக பண்ணிக்கிங்க. திருமண வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது. எது வந்தாலும் சரி பார்த்தங்களா, ஒரு தைரியம் இருக்கும். இதுதான் நீங்கள், நான் இப்படி தான், என் வழி இப்படி தான், நெருப்புக்கிட்ட நீங்கள் கிட்ட போக முடியுமா? அது மாதிரி தான் உத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை பார்ப்பாங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். உத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி எல்லாமே வெற்றியாக மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு சுப செலவோ, வேலை தரமாற்றமோ, தொழில் தரமாற்றமோ, உத்தியோகத்திலேயோ, வண்டியிலேயோ, வாகனத்திலேயோ நிறைய செலவுகளை அதிகமாக பார்த்தாங்க. ஏன்னா அது அதிக ஜாதகம் கொடுத்து இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் இந்த 2026 செம்மையாக இருக்குது. ஜாதகத்தை எடுத்து மட்டும் பார்த்துங்க, நல்ல யோகம் இருக்குது. இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலை உத்தியோகத்தை பார்க்குறது, அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே பர்ஃபெக்டாக அமையுது. வரக்கூடிய 2026 சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.